டெய்லி ஜஸ்ட் 30 மினிட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணா, உங்க லைஃப்பும், கெரியரும் சேஞ்ச் ஆகும்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ். டிகிரி இருக்கிறது நல்லது. ஆனா, இன்னைக்கு டிகிரி மட்டும் சக்சஸ்க்கு போதாது. ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும், யுபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸா இருந்தாலும், வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா இருந்தாலும், இந்த 10 ஸ்கில்ஸ் கண்டிப்பா கத்துக்கணும். இந்த வீடியோல அந்த ஸ்கில்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ எல்லாரும் மார்க்ஸ், டிகிரி, சர்டிஃபிகேட்ஸ் மேல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆனா ரியல் வேர்ல்ட்ல கம்பெனிஸும், பிசினஸும், கிளையண்ட்ஸும் உங்க பிராக்டிகல் ஸ்கில்ஸ் தான் பார்க்குறாங்க. அதனால இந்த ஸ்கில்ஸ ஒரே நாள்ல எல்லாத்தையும் கத்துக்க ட்ரை பண்ணாதீங்க. ஒரு ஸ்கில் சூஸ் பண்ணுங்க, டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நமக்கு எவ்ளோ நாலேட்ஜ் இருந்தாலும், அத மத்தவங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலன்னா, அந்த நாலேட்ஜ்க்கு வேல்யூ குறையும். ஸோ அதனால இங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூல, ஆஃபீஸ்ல, செமினார்ல, டெய்லி லைஃப்ல கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். டெய்லி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க கான்ஃபிடன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ண நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் இங்கிலீஷ் அண்ட் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். இது உங்க கம்யூனிகேஷன இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்தும். இன்னைக்கு இங்கிலீஷ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில். ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், லிசனிங் இந்த 4 ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. கவர்ன்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப், பிசினஸ், ஹையர் ஸ்டடீஸ் எங்க போனாலும் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஈஸியஸ்ட் வே என்னன்னா, டெய்லி ரீடிங் ஹேபிட் டெவலப் பண்றது. அதனால நெக்ஸ்ட் ரீடிங் ஸ்கில்ஸ் பத்தி பார்க்கலாம். ரீடிங்னா புக்ஸ் படிக்கிறது மட்டும் இல்ல. நாலேட்ஜ் பில்ட் பண்றது. டெய்லி 20 to 30 மினிட்ஸ் புக்ஸ், நியூஸ் பேப்பர் இல்ல யூஸ்ஃபுல் ஆர்டிகல்ஸ் படிக்க ஆரம்பிங்க. இது ஒரு டெய்லி ஹேபிட்டா மாத்துங்க. ரீடிங் இம்ப்ரூவ் ஆனா நாலேட்ஜும், வொக்காபுலரியும் ஆட்டோமேட்டிக்கலி இம்ப்ரூவ் ஆகும். படிக்கிறது மட்டும் போதாது, படிச்சத ஈஸியா ரிவைஸ் பண்ணவும் தெரியணும். அதனால நோட் மேக்கிங் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். படிக்கும்போதே ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. கீவேர்ட்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், அப்புறம் மைண்ட் மேப்ஸ் யூஸ் பண்ணுங்க. எஸ்பெஷலி யுபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். ப்ரிலிம்ஸும், மெயின்ஸும் டைம்ல கம்ப்ளீட் புக்ஸ நம்மளால ரிவைஸ் பண்ண முடியாது. ஆனா ஷார்ட் நோட்ஸ் இருந்தா குயிக் ரிவிஷன் ஈஸியா பண்ணலாம். ஸோ நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது ஈஸி ஆகணும்னா இன்னொரு சிம்பிள் ஸ்கில் ஹெல்ப் பண்ணும். அது டைப்பிங் ஸ்கில். டைப்பிங் ஒரு சின்ன ஸ்கில் மாதிரி தெரியும். ஆனா அசைன்மெண்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ், இமெயில்ஸ், ஆஃபீஸ் ஒர்க், ஆன்லைன் எக்ஸாம் எல்லாத்துக்குமே டைப்பிங் ஸ்பீட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டெய்லி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா ஃபியூச்சர்ல நிறைய டைம் சேவ் பண்ணுவீங்க. டைப்பிங் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆனா ஒர்க் ஃபாஸ்டா முடியும். ஆனா உங்க ஐடியாஸ் மத்தவங்களுக்கு பிரசன்ட் பண்ண பிரசன்டேஷன் ஸ்கில்ஸும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். காலேஜ் செமினார், ஆஃபீஸ் மீட்டிங், இன்டர்வியூ, ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் எங்க இருந்தாலும் உங்க ஐடியாஸ கான்ஃபிடென்ட்டா பிரசன்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நல்ல பிரசன்டேஷன் ஸ்கில் இருந்தா உங்க ப்ரொஃபஷனல் இமேஜும் கான்ஃபிடென்ட்டும் இம்ப்ரூவ் ஆகும். பிரசன்டேஷன் பண்ண கான்ஃபிடன்ஸ் வந்தா அடுத்த ஸ்டெப் பப்ளிக் ஸ்பீக்கிங். இந்த 2 ஸ்கில்ஸும் ஆல்மோஸ்ட் ஒண்ணு கூட ஒண்ணு தான். நிறைய பேருக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். ஆனா பிராக்டிஸ் தான் சொல்யூஷன். பப்ளிக் ஸ்பீக்கிங் இம்ப்ரூவ் பண்ண கான்ஃபிடன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். லீடர்ஷிப் குவாலிட்டியும் டெவலப் ஆகும். உங்க ஐடியாஸ் பயம் இல்லாம ஷேர் பண்ண முடியும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங் ஆன அப்புறம் இந்த ஸ்கில்ஸை ஆன்லைன் வேர்ல்டை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பிசினஸும் ஆன்லைன்ல இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசிக் தெரிஞ்சிருந்தா பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணலாம். பிசினஸ் க்ரோ பண்ணலாம். ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிரியேட் பண்ணலாம். ஆன்லைன் கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது அது அட்ராக்டிவா காட்ட கிராஃபிக் டிசைன் பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் சோஷியல் மீடியா போஸ்ட், பிரசன்டேஷன்ஸ் அண்ட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம்னா டிசைன் ஸ்கில் இருந்தா அவுட்புட்டும் ப்ரொஃபஷனலா இருக்கும். ஸோ கிரியேட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். ஆனா, காலேஜ், ஆஃபீஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன்னு பார்த்தா, பேசிக் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஸ்கில்ஸும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸெல், பவர் பாயிண்ட் பேசிக்ஸ் கண்டிப்பா கத்துக்கோங்க. காலேஜ் அசைன்மெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஒர்க், ரிப்போர்ட்ஸ், பிரசன்டேஷன்ஸ், டேட்டா மெயின்டெயின் பண்றது எல்லா இடத்துலயுமே இந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுது. ஃபியூச்சர் ஜாப்ஸ்க்கு இது ஒரு பேசிக் ரெக்வயர்மெண்ட். இந்த எல்லா ஸ்கில்ஸும் ஒரே நாள்ல கத்துக்க தேவையில்ல. இப்போ இந்த ஸ்கில்ஸ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். டெய்லி 30 மினிட்ஸ் மட்டும் ஒரு ஸ்கில்க்கு டெடிகேட் பண்ணுங்க. 30 டேஸ் ஒரு நல்ல ஹேபிட் கிரியேட் ஆகும். 3 மந்த்ஸ்ல உங்க இம்ப்ரூவ்மெண்ட் நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க. 6 மந்த்ஸ்ல மத்தவங்களும் உங்க கான்ஃபிடன்ஸ், நாலேட்ஜ், ஸ்கில்ஸ நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் 1 இயர்ல இந்த ஸ்கில்ஸ் உங்க ஸ்டடீஸ், கெரியர், பிசினஸ், லைஃப் எல்லாத்துலயுமே பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும். ரிமெம்பர், டிகிரி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கும். ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய சக்சஸா மாத்துறது உங்க ஸ்கில்ஸ் தான். ஸோ இந்த 10 ஸ்கில்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் எந்த ஸ்கில் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.